அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. எல்லா தேர்வுலையுமே இந்த டாப்பிக்லேருந்து வினாக்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடிப்படை கடமையிலிருந்து கொஸ்டின் இடம்பெறாத ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. சரிங்களா? எல்லா தேர்வுலையும் அடிப்படை கடமையிலேருந்து கொஸ்டின் வரும். ரிப்பீட்டடாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இதை பற்றின முழு விவரத்தையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் முக்கியமான வினாக்கள், அதே மாதிரி இது வரைக்கும் தேர்வில் கேட்ட வினாக்களையும் நம்ம பின்னாடியே இணைச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ டாபிக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51A. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஆர்டிகல் 51A அடிப்படை கடமை பற்றி சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அடிப்படை கடமையில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறல. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்தார் சுரன் சிங் குழு போட்டாங்க. அந்த சர்தார் சுரன் சிங் குழுவின் பரிந்துரைப்படி 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பார்ட் 4A அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பகுதியை உருவாக்கி அதில் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சுரன் சிங் கமிட்டி மொத்தம் எத்தனை அடிப்படை கடமையை பரிந்துரைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அடிப்படை கடமை அவங்க பரிந்துரைச்சாங்க. அதில் 3 அடிப்படை கடமையை நிராகரிச்சிட்டாங்க. அவங்களோட அடிப்படை கடமையில் மொத்தம் 8 அடிப்படை கடமை தான் மட்டுமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 3 அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்த 3 பரிந்துரைகளை காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்கல. சரிங்களா? மொத்தம் 11 அவங்க பரிந்துரைச்சாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரன் சிங் கமிட்டி மொத்தம் 11 அடிப்படை கடமை பரிந்துரைச்சாங்க. அதில் 3 அடிப்படை கடமை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அந்த 3 அடிப்படை கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பின்பற்றாவிட்டால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அபராதம் அல்லது தண்டனை விதிக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 2வது, இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, வரி செலுத்துவது கட்டாய அடிப்படை கடமையாகவும் அங்கீகரிச்சாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகளை நீதிமன்றத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தவோ அல்லது கட்டாயப்படுத்தவோ அல்லது தீர்வு காணவோ முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கூற்றில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமையை நீதிமன்றத்தின் மூலியமா நடைமுறைப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ அல்லது தீர்வு காணவோ முடியாது. நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் குறித்து 1998ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அடிப்படை கடமைகளை மேம்படுத்துறதுக்காக பரிந்துரைத்ததன் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டு கல்வி நிறுவனங்கள்ல சரிங்களா அடிப்படை கடமைகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கிறதுக்காக தான் வர்மா குழு ஏற்படுத்தினாங்க. ஸோ வர்மா குழு எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க? 1999. ஸோ உச்சநீதிமன்றம் அடிப்படை கடமையை மேம்படுத்துறதுக்காக பரிந்துரைத்த குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்மா குழு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் வர்மா குழு தனது அறிக்கையை எந்த வருஷம் சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 சமர்ப்பிச்சிருப்பாங்க. 1999 குழு ஏற்படுத்துறாங்க. 2000 சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ வர்மா குழு அந்த அறிக்கையில சில முக்கியமான சட்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அடையாளம் கண்டு அதுக்கு செயல்படுத்த பரிந்துரைச்சிருக்காங்க. வர்மா குழுவோட அறிக்கை கல்வி நிறுவனங்கள்ல அடிப்படை கடமைகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கிறதுக்கு பரிந்துரைத்தது. ரொம்ப முக்கியம். அடுத்து அடிப்படை கடமைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தி அவற்றின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவியது. இந்த குழுவால அடையாளம் காணப்பட்ட சில முக்கியமான சட்டங்களை பார்ப்போம். அதாவது இந்த குழுவினால் இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லா எக்ஸாம்லையும் இந்த சட்டம் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வன உயிரியல் பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, இந்திய தண்டனை சட்டம் 1860, தேசிய மரியாதை சட்டம் 1971. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி பொறுத்துகையிலையும் தனியாகவும் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆரம்பத்தில் 1976 அடிப்படை கடமைகள்
பரிந்துரைக்கப்பட்ட போது ஸோ மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சுன்னா மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் தான் வந்துச்சு. இது இந்த எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் 1976 பார்த்தீங்கன்னா சுரன் சிங் கமிட்டி வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ 10 அடிப்படை கடமை தான் இருந்துச்சு சரிங்களா. ஆனால் சர்தார் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரைச்சது மொத்தம் 11. ஸோ அதில் 3 வந்து ஏற்றுக்கல, 8 மட்டும் தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்போ மீதி அந்த 2 கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது நடைமுறையில் 11 கடமை இருக்குது சரிங்களா. இப்போ நடைமுறையில் 11, சுரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்த 8 கடமைகள் மற்றும் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 2 கடமைகள் மற்றும் 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 1 கடமை. ஸோ டோட்டலாக 11 கடமை சரிங்களா. அதாவது சர்தார் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்தது மொத்தம் 8. அதுக்கப்புறம் 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்த்த ஒரு 2 கடமை. ஸோ அதுக்கப்புறம் 2002 86 ஒரு கடமை செய்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக 11 கடமைகள் சரிங்களா. ஸோ 11 கடமை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 11வது அடிப்படை கடமையாக சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51A(k)யை 2002 86 சட்ட திருத்தத்தின்படி வந்து சேர்த்தாங்க. 1976 2 சேர்த்திருப்பாங்க, 2002 86 1 சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அடிப்படை கடமை என்பது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். அடிப்படை கடமைங்கிறது இந்திய மக்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தக்கூடியது. 11வது அடிப்படை கடமை சேர்த்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 11வது அடிப்படை கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு அல்லது அதற்கான சுற்றுச்சூழலை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் 11வது அடிப்படை கடமை. ஸோ இப்போ 11 அடிப்படை கடமையும் பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பின் 11 அடிப்படை கடமைகள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ இந்த 11 அடிப்படை கடமை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இண்டிவிஜுவலாகவும் கேட்பாங்க. அதாவது ஒரு அடிப்படை கடமையை கொடுத்துட்டு ஸோ இது எத்தனையாவது கடமை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இல்லை பொறுத்துகையிலையும் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதில் முக்கியமான அடிப்படை கடமை வந்து என்னென்ன வந்து எக்ஸாமில் தேர்வில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 51A அதில் ஏ சரிங்களா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை கடைபிடிப்பது மற்றும் தேசிய சின்னங்களை வந்து மதிக்கணும். தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் மற்றும் அரசியலமைப்பை மதித்து நடப்பது மற்றும் அதன் லட்சியங்களை கடைபிடிக்கிறது ஆர்டிகல் 51A வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51B சரிங்களா. ஸோ இந்த 51B பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தலைவர்களை வந்து போற்றுவது, நமது சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய உன்னதமான லட்சியங்களை வந்து போட்டுருதான் இந்த 51AB. அடுத்து 51AC இறையாண்மையும் ஒற்றுமையும் வந்து பாதுகாக்கிறது. நாட்டோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த 51AC வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ரொம்ப முக்கியமானது. தேர்வில் பொறுத்துகையில் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இது வரும். நெக்ஸ்ட் 51AD நாட்டை பாதுகாப்பது, தேவைப்பட்டால் நாட்டை காக்க முன்வந்து தேசத்திற்காக பணியாற்றுவது. அடுத்து 51AE சகோதரத்துவத்தை வளர்ப்பது, அனைத்து மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்காக இந்த 51AE. 51AF கலப்பு பண்பாட்டை பாதுகாப்பது, நமது நாட்டின் பன்முக பண்பாட்டின் பெருமை மிக்க மரபுகளை பேணி பாதுகாக்கிறதா அந்த 51AF. 51AG இயற்கை சூழலை பாதுகாப்பது, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாப்பதுடன் அவற்றின் மீது இரக்கம் காட்டுவதும் இந்த 51AG. 51AH 51AH ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை கடமை. எல்லா தேர்வுலையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமை சரிங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 51AH அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது, அறிவியல் மனப்பான்மை, மனிதாபிமானம் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்ப்பது. ஸோ இந்த அடிப்படை கடமை எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலம் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக வந்து எல்லா தேர்வுலையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமை. அடுத்து 51AI பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறது, வன்முறையை தவிர்ப்பதுடன் பொது சொத்துக்களை பாதுகாப்பது. இதுவும் 1976 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 51AI. அடுத்தது 51AJ சிறந்து விளங்குவது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குறது ஒரு அடிப்படை கடமை ஆர்டிகல் 51AJ. லாஸ்டா 51AK 2002 86வது சட்டத்தின் மூலியமா வந்து இந்த அடிப்படை கடமையை சேர்த்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை வந்து வழங்குறது. ஸோ முன்னாடி நம்ம பாக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தோம்.
6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறது இந்த அடிப்படை கடமை. 11வது அடிப்படை கடமை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தான் வந்து இதை வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் தொடர்பாக இதுவரைக்கும் தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கியமான வினாக்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி சேர்க்கப்பட்டது? ஆர்டிகல் 51A. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 4A. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? சட்டம் 1972. சட்டப்பிரிவு 51AH எதை பற்றி எடுத்துரைக்கிறது? ஸோ நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணியே காமிச்சிருப்போம். சட்டப்பிரிவு 51AH வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேய வாய்வு மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 51AH வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வர்மா குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. வர்மா குழு ஸோ எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க? 1999. ஸோ வர்மா குழு வந்து 1999 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ 2000 வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வர்மா குழு 2000 வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப முக்கியமான அடிப்படை கடமையை இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த PDF நாம் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையானவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஸோ PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.